வாழ்க வளமுடன். தந்தைக்கு நன்றி, அன்னைக்கு நன்றி, குருவுக்கு நன்றி. என்னோடய பேர் தீபா. ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்க வாலாஜிலேருந்து பேசுகிறேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பிறந்து நான் 3 வயசுலேருந்தே எனக்கு ஆரோக்கியமின்மை இருந்தது. அதுக்காக பல டாக்டர்ஸ், பல ஹாஸ்பிட்டல்ஸ், பல வைத்தியங்களை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 10 வயசு சரியாயிடும், 20 வயசு சரியாயிடும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தோம். பல ஹாஸ்பிட்டல் விசிட், எப்பவுமே மெடிசின்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். நாட்டு வைத்தியம், வீட்டு வைத்தியம், அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா அப்படின்ட்டு எல்லாமே ட்ரை பண்ணோம். மத வேறுபாடுகள் இல்லாமல் எல்லா இறைவனையும் வணங்கணும். யாரெல்லாம் ஐ மீன் எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அதோடய விளைவாக பார்த்திங்கன்னா அது கம்மியே ஆகலை, ஜாஸ்தி தான் ஆச்சு. அந்த ஆரோக்கியமின்மை அதிகமாக ஆரம்பிச்சிது. ஸோ என்னுடைய பேசிக்ஸ் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு தேவையான சில விஷயங்கள் என்னால் பண்ணிக்க முடியல. ஸோ மற்றவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன் நான். எனக்கு சாப்பாடு ஊட்டுறது, அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், அவங்கள நம்பி தான், அவங்க சார்ந்து தான் இருந்தேன். என் நண்பர்களை சார்ந்து தான் நான் இருந்தேன். ஸோ ரொம்ப ஜாஸ்தியானுச்சு. அப்போ நிறைய பேர் நினச்சி பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே 40 இயர்ஸ் மேலே அந்த மாதிரி இருந்ததுனால, ஸோ சின்ன சின்ன ஆசைகள் என்னால் நிறைவேற்றிக்க முடியாது. அந்தந்த வயசுக்குன்னு அந்த மைல் ஸ்டோனை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏன் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிறைய எண்ணங்கள் வந்திருக்கு எனக்கு. பட் என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இவ்வளோ அப்டிக்கல்ஸ், இவ்வளோ சேலஞ்சஸை தாண்டி நீங்கள் சர்வை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இறைவன் உங்கள் மூலியமாக ஏதாச்சும் இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் எப்பவுமே நம்புவேன் நான். ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன். ரொம்ப பாசிட்டிவ் பர்சனாகவே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா சீக்ரெட் புக்கு பை ரோண்டா பைரன் என்னை அதை பற்றி சொன்னாங்க. அப்போ அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் எதுவும் ட்ரை பண்ணேன் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. பட் என்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா இப்போ ஒரு கரிக்குலம், ஒரு ஸ்கூல் எடுத்திங்கன்னா ஒரு கரிக்குலம் இருக்கும், லெசன் பிளான் இருக்கும், சிலபஸ் இருக்கும். அதுதான் இருந்தாலும் குழந்தைங்களால் அவங்களால படிக்க முடியாது இல்லையா, நமக்கு ஒரு குரு வேணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குரு நான் தேடிட்டுருந்தேன். நம்ம என்ன தேடுறோமோ அதை நம்ம தேடிட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு குரு அமைஞ்சாங்க. ஸோ அவங்க தான் நஃபிசா அப்படின்றவங்க. ஸோ அவங்க ஒரு நன்றி உணர்வுன்ற ஒரே இது மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நன்றி உணர்வுனா என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, நன்றி உணர்வு அப்படின்னா செல்வ வளங்களை குறிக்கும். குறை கூறுதல் என்பது என்ன அப்படின்னா ஏழ்மையை குறிக்கும். ஏழ்மைன்னா பணம் மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்துலேயும் ஏழ்மையாக இருக்கிறது, அப்புறம் ரிலேஷன்ஷிப்லேயும் ஏழ்மையாக இருக்கிறது. ஸோ அந்த ஒரே ஒரு மெத்தட் 28 டேஸ் ஃபாலோ பண்ணேன். அதில் மெயினாக ஆரோக்கியத்துக்கான ஒரு இது இருக்குது. ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவன் வைத்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை ஃபாலோ பண்ணேன் நான். ஸோ ஒரு பெரிய மிராக்கள் நடந்தது என் லைஃப்பில். அந்த ஒரு நன்றியுணர்தல் ஒரே ஒரு செயலை செஞ்சது மூலிமா பெரிய மிராக்கிள்ஸ் நடந்தது என் லைஃப்பில். 40 இயர்ஸாக நான் ஹாஸ்பிட்டல் விசிட்டில் இருந்தேன். 40 இயர்ஸாக நான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ போகாத, என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, பண்ணாத வைத்தியங்கள் கிடையாது. பட் எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கல. பட் இந்த நன்றியுணர்வுன்ற ஒரே செயல், என்னுடைய கோச்சுடைய என்னுடைய குருவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். பிரபஞ்சமும் எனக்கு, பஞ்சபூதங்களும் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க. ஸோ அந்த நன்றி உணர்வு மூலிமா இப்போ என்ன மிராக்கள் நடந்திருக்குன்னா, என்னுடைய செயல்களை, என்னுடைய வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன். யாருடைய இதுவும் கிடையாது. மார்னிங்லேருந்து நைட் 11:30 வரலும் என்னுடைய ஒர்க் நானே செஞ்சுக்கிறேன். ஏன் 11:30 சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆரோக்கியம் எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா, ஒரு மை ஹெல்த் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். அவங்க உணவு பழக்கம் மூலிமா எப்படி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஆரோக்கியமான உணவுகள், பூங்கார் அரிசி கூழ், கருப்பு கவனி கஞ்சி, சுண்டல் சாலட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ராகி அடை, அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி சாப்பிட்டு கடைசியில் இப்போ ஹாஸ்பிட்டல் விசிட்டே கிடையாது, எந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கிறது கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ரெகுலராக ஃபிட்னஸ் பண்ணுறேன், ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில்
நான் ஒரு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு கிச்சன் மாரி ஆரம்பிச்சிருக்கேன். பாரம்பரிய தீபாஸ் கிச்சன் பாரம்பரிய உணவகம்னு சொல்லிட்டு வாலாஜால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஒரு இது என்ன ஒரு எப்படி நம்பவே முடியல என்னால. அந்த நன்றியுணர்வுன்ற ஒரே செயல மட்டும் நான் ஃபாலோ பண்ணதுனால, ஆரோக்கியமின்மையிலேருந்து இப்போ நான் ஆரோக்கியத்துக்கு வந்துட்டேன். நான் மட்டும் ஆரோக்கியமா இல்லாம, இந்த சொசைட்டிலே எவ்வளோ பேருக்கு நான் ஒரு நாளைக்கு உணவு குடுக்குறேன் தெரியுங்களா? ஸோ ரொம்ப எனக்கு ஹேப்பியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் வாழ்க்கை வந்து ஃபுல்லா கொண்டாட்டம், குதூகலமா இருக்கு இப்ப எனக்கு. ஒவ்வொரு நாளும் நான் அந்த பாரம்பரிய இட்லியோ, இலுப்பை சம்பா பொங்கல் அதெல்லாம் செஞ்சு குடுக்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு திருப்தி. ஸோ சொல்லிலடங்காதது எல்லாமே. ஸோ இந்த லைஃபை இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில குறை கூறுதல் மட்டும் தான் என்னுடைய இதுவா இருந்தது. எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன்னு. பட் இறைவன் எது செஞ்சாலும் நன்மைக்கே அப்படின்றது நான் அப்ப தான் உணர்ந்தேன். ஸோ ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். நீங்களும் நன்றியுணர்தல் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றியுணர்வு மூலியமா நம்ம வாழ்க்கையில எதையுமே அடையலாம், எல்லாமே அடையலாம் அப்படின்றது நான் ஒரு எக்ஸாம்பிள். வாழ்க வளமுடன்.